நாங்க மானிடைசேஷன் பண்ணிட்டோம். அதை எப்படி பண்ணோம்னு இந்த வீடியோல நாங்க கிளியரா சொல்றோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நாங்க கண்டிப்பா ஷேர் பண்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், இந்த மாதிரி நாங்க சொந்த வாய்ஸ்ல பேசி வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பா குறைகள் நிறைய இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்க வீடியோ பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஹாய், நான் மாரி. ஹாய், நான் அச்சு. வெல்கம் டு அவர் சேனல். நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கூட இன்னும் ஆகல. போன வருஷம் நவம்பர் தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கரெக்டா சொல்லணும்னா நவம்பர் 10 ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சப்போ நாங்க ஒரு கேம் விளையாடுற மாதிரி, ஒரு பாட்டில் கேம் மாதிரி விளையாண்டு நாங்க ஒரு வீடியோ போட்டோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்சோம் டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டே இருக்கணும், ஒரு 3-4 மாசத்துல சேனல்ல மானிடைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்க திங்க் பண்ணோம். ஸ்டார்டிங் நாங்க எதுல மானிடைஸ் பண்ணலாம்னு நினைச்சோம், ஷார்ட்ஸ்ல மானிடைஸ் பண்ணிடலாம். ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள 90 டேஸ்க்குள்ள 10 மில்லியன் வியூஸ் கொண்டு வரணும். ஓகேவா, சரி ஒரு மாசம் நமக்கு வியூஸ் அவ்வளோ வராது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2வது மாசத்துல இருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்துக்குள்ள நம்ம சேனல்ல நல்லா மானிடைஸ் பண்ணிடலாம், யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு எங்க மைண்ட்ல இருந்துச்சு. லாங் வீடியோ என்ன பண்றது ஏது பண்றது எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ ஷார்ட்ஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படிதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த யூடியூப். எங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா மட்டும்தான். யூடியூப்ல என்ன பண்ணலாம்னு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் யோசிச்சோம். நாங்க யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி நேம்லாம் செலக்ட் பண்ணி அன்னைக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் தான் சரி இந்த கேம் நாங்க ஒரு வீடியோ பார்த்ததுதான், சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த அன்னைக்கு போட்ட அந்த நவம்பர் 10 முத வீடியோ போட்டோம் 2024. ஸோ பாட்டில் கேம் விளையாண்டு நாங்க அந்த வீடியோ போட்டோம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எங்களால தொடர்ந்து போட முடியல. எதனால அப்படின்னா டைமும் இல்ல, ஃபேமிலியில கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சு வீட்டுல. ஸோ அதனால வீடியோஸ் போட எதுவும் மைண்டே போகல வீடியோ போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்க வீடியோ போட்டது வந்துன்னா மார்ச் 27 டேட் நல்லா ஞாபகம், 2025ல. அதுக்கப்புறம் தான் நாங்க ரெகுலரா ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சோம். ஷார்ட் வீடியோ போட மேக் பண்ணி என்னென்ன வருதோ, காமெடியோ கொஞ்சம் வரும் நீங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்க வீடியோ எல்லாம் போட்டு நாங்க என்ன நினைச்சோம்னா ஷார்ட்ஸ்லயே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம், மானிடைசேஷன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வீடியோஸ் எல்லாம் எப்படி பண்றது, இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, யூடியூப்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதுல என்ன சொல்றாங்க, ஷார்ட்ஸ்ல எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்படி பண்ணீங்கன்னா இவ்வளவு நாள்ல மானிடைஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா அந்த வீடியோ போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கான வியூஸே போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா அவங்க எல்லாம் வீடியோல சொல்லிடுறாங்க, ஈஸியா சொல்லிடுறாங்க, பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு, வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாங்க வீடியோஸ் போட்டு கொண்டு வந்துட்டு இருந்தோம் சேனலை. ஓரளவு போச்சு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு மே மந்த், ஓகேவா, அந்த டைம்ல வந்தாங்க. நாங்க ரெகுலரா வீடியோஸ் போட ஆரம்பிச்சு ஒரு 2-3 மந்த்ஸ்ல 2 மந்த்ஸ்ல ஆக்சுவலா 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சது, 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அது வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு லைவ்ன்ற ஆப்ஷன் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. அதான் நான் சொல்ல வரலாம்னு நினைச்சேன். இந்த லைவ் நாங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னா, ஷார்ட்ஸ்ல முக்கிய எவ்வளவு போட்டாச்சு வீடியோ எல்லாம், எதுக்குமே அந்த அளவு ஒரு ஓவரால் பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் வரணும்ல, நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் கூட வரமாட்டேங்குது ஓவரால் வியூஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம தப்பு பண்றோமோ, ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு. நம்ம லைவ்ல ஆக்சுவலா லைவ் ஏன் வந்தோம் அப்படின்னா, லாங் வீடியோல வாட்ச் ஹவர்ஸ் ஒன்று இருக்கு, 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1 இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமேன்னு தோணுச்சு. அப்போ கூட லாங் வீடியோக்கு என்ன பண்றது அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம பாட்டு ஏதாச்சும் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா ரீச் ஆக முடியாது, நிறைய பேர் பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் லைவ்னு ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு லைவ் வந்தோம். அதுவும் ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துட்டு 2 பேர் மூஞ்சியும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் செம காமெடியா இருக்கும். ஆனா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாவே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்டார்டிங்லேயே லைவ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுதான் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் ஷார்ட்ஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு நாங்களே ஒரு பெரிய இது மாதிரி நாங்கள் நினைச்சிட்டோம். பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை கம்பேர் பண்ணும்போது லைவ் வந்து ஓரளவு பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள் ஷார்ட் ஃபார்மேட்லாம் ஆக்சுவலா போனை இப்படி ஷார்ட்ஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி ஃபார்மேட் வச்சு லைவ் வருவோம். அப்படி லைவ் வரும்போது நிறைய பேருக்கு நாங்க சேனல் வந்து ரீச் ஆச்சு, நிறைய நண்பர்கள் வந்தாங்க. மே மாசம் தான் நாங்க லைவே ஸ்டார்ட் பண்ணோம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகுதான் லைவே ஸ்டார்ட் பண்ணோம். லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா
இது அப்ப லைவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சில லைவ்லாம் பார்த்தோம். சில பேரு நார்மலா பேச மாட்டாங்க. கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அத பார்த்து நம்மள திட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு தான் நாங்க லைவே போட்டோம். ஆனா லைவ்ல ஃபேஸ் காட்டி போடலாமா ஃபேஸ் காட்டாம போடலாமான்னே நான் கொஞ்சம் யோசிச்சேன் ஒரு நாள் ஃபுல்லா. ஏன்னா எனக்கு இவங்களுக்காக தான் இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு லைவ் பண்றாங்க, ஒரு பொண்ணு லைவ்ல ஒரு ஃபேஸ் தெரியுதுன்னா ஈஸியா திட்டிட்டு போயிடுறாங்க. அவன் பர்சனலா என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் சரி நம்ம யூடியூப்னு வந்துட்டோம். ஓகேவா, நம்ம எதுவும் தப்பாவும் எதுவும் பண்ணல, ஆபாசமும் பண்ணல. ஏதோ காமெடின்னு பண்றோம். அந்த காமெடி வேணா காமெடி இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ தப்பா எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபேஸ் காட்டியே போடலாம், லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்டார்ட் பண்ணோம். மே மந்த் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அந்த லைவ் போட்டு ஆக்சுவலா அந்த வாட்ச் அவர் கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நைட் ஒர்க் பண்றேன், நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் காலையில எழுந்துட்டு காலைல தான் தூங்கவே ஆரம்பிப்பேன். தூங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, குறையா தூங்கி இவங்களும் நிறைய ஒர்க்லாம் பண்ண விடுங்க வீட்டில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிங்களுக்கு ரொம்ப ரீசன் தானே. ஸோ வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறப்போ நிறைய ஒர்க்லாம் அவங்க பார்க்கல. ஒர்க் போவாங்க வருவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா வேலையும் இவங்களே தனியாக பார்க்க முடியாது. இவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நானும் தூக்கம் சரியா இல்லாம லைவும் போடணுமே அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தோம் செல்ஃபா. ஓகேவா, தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம லைவ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க லைவ் போடும்போது யாருமே வரல. எங்களுக்கே காமெடியா இருந்தது. அந்த வீடியோ நீங்க போய் பாருங்களேன். லைவ் ஃபர்ஸ்ட் லைவே பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டாங்க. நாங்க பாட்டு தனியா என்ன பேசுறது என்ன பேசுறது என்ன பேசுறது என்ன பேசுறது கேட்டு கேட்டே நாங்க 2 பேர் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். யாருமே அது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நினைக்கிறேன். அப்புறம் கட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோவே ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ண, நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் லைவ் வரல, சாப்பாடை சாப்பிடுவோம். சாப்பிட்டு இருக்க பார்த்து நிறைய பேர் லைவ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்ப நிறைய பேர்கிட்ட பேசணும். இப்படி டெய்லிக்கு ஒவ்வொரு நாளும் லைவ் போட ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு கொஞ்சம் நல்லா பேசுற நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கறதுக்கும் இப்போ லைவ் போட்டு ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம கோலை அச்சீவ் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 3000 ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிதான் நம்ம நினைச்சோம். செப்டம்பர் 1ஆம் தேதி கரெக்டாக அந்த 3000 வாட்ச் வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைட்டு ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலாக ஒரு 12 மணி அந்த டைம் தான் ரிஃப்ரெஷ் ஆகும்ல. 12 மணி நம்ம மானிட்டேஷன் ஆச்சு. யதார்த்தமா போன் எடுத்து பார்த்தோம். மிட் நைட்டு பார்த்தா மெயில் வந்திருந்தது, உங்க சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு பகல்ல தான் அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி மதியத்துல தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். 3000 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த சேம் டே நைட்டே உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்களா. சந்தோஷத்துல அழுதாங்க. இதுல அழுக வரல. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நிறைய யூடியூப் வீடியோஸ் பாத்துறாங்க மானிட்டேஷன் பத்தி. பார்த்தா அவங்க 1 வீக் ஆகும் 2 வீக்ஸ் ஆகும். ஆனா எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, அடுத்த நாளே எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கரெக்டா சேம் டேவே எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு. சேம் டே நைட் மிட்நைட் 12 மணி ஆச்சு. அதுதான் எங்களுக்கு ஹாப்பி. 2ஆம் தேதின்னு கணக்கு தான். செப்டம்பர் 1ஆம் தேதி மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம். செப்டம்பர் 2ஆம் தேதி மானிட்டேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சேம் டே நைட்டே என்ன பண்ணோம்னா, அந்த மெம்பர்ஷிப் சூப்பர் சாட்ல எனபிள் பண்றதுக்கான சில இதெல்லாம் அப்ளிகேஷன் மாதிரி ஃபில் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி ஒரு 1/2 hourல அதுவும் ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி நாங்க அகைன் லைவ் வந்தோடனே லைவ்ல எல்லாம் நண்பர்களையும் ஷேர் பண்ணோம். ஆக்சுவலா இத லைவ்ல நம்ம வந்தது ஸ்டார்டிங்ல ரொம்ப யோசிச்சு வந்துட்டோம். ஆனா லைவ் வந்த அப்புறம் நிறைய நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க, தம்பி கிடைச்சாங்க, அண்ணன் கிடைச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைச்சாங்க. ஸோ இப்போ நம்ம லைவ்ல என்ன சம்பாதிச்சோம், காசு சம்பாதிச்சோமா இல்லையான்னு பார்த்தா அதை விட பெருசா நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி நான் சம்பாதிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நினைக்கும் போது. நாங்க எப்ப லைவ் போட்டாலும் எங்களுக்காக லைவ் பாக்குற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிடைச்சாங்க. நம்மள ஒரு ஸ்கூல் கேங் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எங்களுக்கு உருவாச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட எந்த கேங் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ லைவ் வந்த அப்புறம் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி, ஒரு ஃபேமிலி குரூப் எப்படி இருக்கும், குரூப்ல எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி இருக்குது இந்த நண்பர்கள்லாம் கிடைச்சது. யூடியூப்ல என்ன சாதிக்க ஆரம்பிக்கல, இனிமேதான் ஏதாவது பண்ணணும். ஐடியா இருக்கு. நாங்க வருத்தப்பட்டா அவங்க வருத்தப்படுவாங்க, நாங்க வந்து சந்தோஷமா இருந்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி எப்படி ஆயிட்டாங்கன்னா எங்க பேச பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன இது ப்ராப்ளமா, என்ன ஆச்சு சொல்லுங்க, நான் எங்ககிட்ட சொல்லுங்க, எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க, இப்படி பேச வந்துட்டாங்க. ஸோ மற்ற லைவ் நாங்க ஃப்ரீ டைம்ல வேற லைவ்ல போய் பார்ப்போம்ல, அந்த லைவ்ல பேசுற மற்ற லைவ்ல போற சிலர்லாம்
இந்த எப்படி சொல்லன்னு தெரியல, சில பேர் ஆபாசமாலாம் பேசிட்டு இருப்பாங்க லைவ் போடுறவங்களே. அவங்க கிட்ட எல்லாம் இவங்களும் பதிலுக்கு திட்டி திட்டி அப்படிலாம் பேசுவாங்கல்ல. சோ அதை பார்க்கல நம்ம லைவ் எவ்வளவு நல்லா இருக்கு, நானே எங்களுக்குள்ளேயே நாங்க பேசிப்போம். அதுல இப்ப எங்களுக்கு வீடியோல ஒரு சொல்றோம். பெருமைதான். ஏன்னா மத்த லைவ் எல்லாம் பார்க்கும்போது வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. பட் ஆனா எங்களுக்கு வந்து எங்களுக்காக லைவ் பாக்குறவங்க இருக்காங்கல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். அவங்க டைம், நாங்க எங்க டைம் லைவுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எப்படி போடுறோமோ அதே மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கு சில பேர் சாப்பிடனா கூட சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு, எல்லா பேருமே அப்படி லைவர் எல்லாருமே அப்படிதான், சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அகைன் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப இது ஒரு நல்ல இந்த உணர்வுனா ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இந்த யூடியூபே எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து முன்னாடியே ஐடியா இருந்தது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு தனியாவும் ஐடியா இருந்தது, எனக்கு தனியா ஐடியா இருந்தது. அப்புறம் எங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் வந்து மணி. அது எக்ஸஸா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ப்ரையாரிட்டி தேவைப்படுது. மணி தான். ஏன்னா நமக்கு இப்ப சப்போஸ் எனக்கு ஒரு 1,00,000 சம்பளம் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த யூடியூப் பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சென்னையில இருக்கோம், ஓகே சமாளிச்சிடலாம், 1,00,000 சமாளிச்சிடலாம். பட் நமக்கு இப்ப சேலரி ரொம்ப கம்மி தான். இவங்க முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தாங்க, மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால போக முடியல, அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒர்க்கை விடுறேன்ட்டாங்க, ஓகேமான்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம ஃபேமிலி ஓட்டுறதே ரொம்ப கொஞ்சம் ஓரளவு டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த யூடியூப் நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது, இதுல இருந்து சில வர மணி இருக்கும்ல, அதை நம்ம ஏன் நம்ம லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ ஒரு பயத்தோட தான். யூடியூப்னாலே காசு சம்பாதிச்சிடலாம், ஈஸி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அது ரொம்ப பெரிய அதை விஷயம். யூடியூபர் ஆன அப்புறம் தான் தெரியுது. யூடியூபர்னு சொல்லலாமா? யூடியூபர் இல்ல இல்ல, யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளவு பெரிய டஃப். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா அவ்வளவு டஃப்பான விஷயத்த நாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் நண்பர்கள், ஃப்ரெண்ட், அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. தம்பி தங்கச்சி அவங்களையும் விடக்கூடாது, தங்கச்சிகள் எல்லாருமே ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. ஏன்னா லைவ்ல நிறைய பேர் பேசி இன்ட்ராக்ஷன் நிறைய நடந்து நடந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஒரு 3 monthsல இருக்க நாங்க 3,000 கம்ப்ளீட் பண்ணி, அப்புறம் அந்த 4,000 வாட்ச் ஹவர்ஸ் சொல்ல மாட்டேன் பாத்தியா, 4,000 வாட்ச் ஹவர்ஸ் நாங்க எப்ப கம்ப்ளீட் பண்ணோம்னா அதே செப்டம்பர் 13ஆம் தேதி, ஒரு 10 நாள் 12 நாள் கேப்ல அந்த அடுத்த ஒரு 4,000 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதையும் நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ணோம். நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதை விட அதிகம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகேவா, அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணிட்டேன், இந்த வீடியோல தேங்க் பண்ணிக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைவ் வந்த எல்லாம் நம்ம தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ரெகுலரா வராங்கல்ல அவங்களுக்காக நன்றி. எஸ், எல்லாருமே எங்களுக்காக அப்பப்போ வரவங்களும் சேர்த்து நன்றி, அவங்களுக்காக ரெகுலரா வரவங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. நாங்க சேனல் மானிட்டைஸ் பண்ண அன்னைக்கே லைவ்ல எல்லாத்தையும் அதை ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டதோட இல்ல, மெம்பர்ஷிப்லயும் சில பேர் ஜாயின் பண்ணாங்க. சில நண்பர்களால் முடியல, எல்லாருக்குமே அந்த டைம்ல காசு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, அவங்க எல்லாம் பண்ண முடியல, வருத்தப்பட்டாங்க. சில பேர் மெம்பர்ஷிப்ல சேர்ந்துக்கிட்டாங்க. முதல்ல ஒருத்தர் ஃபர்ஸ்டே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அர்ஜுன் ஒரு நண்பர், தம்பி தான் அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க எப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகுது, சூப்பர் சாட்டை என்ன தான், நான் ஃபர்ஸ்ட் சூப்பர் சாட் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அவர் சூப்பர் சாட் பண்ணாரு. சூப்பர் சாட்டும் அவர் தான் பண்ணாரு, மெம்பர்ஷிப்பும் அவர் தான் ஜாயின் பண்ணாரு. எங்களுக்கு அதுக்கப்புறம் சூப்பர் சாட்னா எல்லாருமே என்னன்னு தெரியாது, மெம்பர்ஷிப்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து படிப்படியா நாங்களே கத்துக்கிட்டு அது அந்த ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு நாங்க எனபிள் பண்ணிட்டோம். ஓகேவா, எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா சேர்ந்துட்டாங்க, சூப்பர் சாட் பண்ணிட்டாங்க, மெம்பர்ஷிப்ல சேர்றாங்க. ஸோ இவங்களுக்கா நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். அது என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா அப்பப்போ மெம்பர்ஸ் லைவ் போடுவோம், அதுலயும் சும்மா கேம்லாம் விளையாண்டு இருக்கோம். இன்னும் கண்டிப்பா நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா, நண்பர்களே உங்களுக்கு தான் சொல்றோம், கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றோம். ஓகே நண்பர்களே, நாங்க வந்து மானிட்டேஷன் பண்ணதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்க போட்டோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, லைவ்ல சப்போர்ட் பண்ணதும் சரி, எல்லாத்துலயுமே எங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும், எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம், எங்க வீடியோஸ்ல வரப்போற எல்லா வீடியோமே இம்ப்ரூவ் பண்ணுவோம். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எப்போதுமே வேணும். இப்போ இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம், அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். நம்ம ஸ்டைலர் வணக்கம் போடு. தேங்க்யூ.